இன்றைக்கி சிவப்பரிசி சாதமும் பாறை மீன் குழம்பும் எப்படி வச்சேன் அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே 2 பாறை மீன் வாங்கி துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டோம் இல்லையா, அதில் ரொம்ப சிம்பிளான மசாலா போட்டு தாங்க நான் வறுத்தெடுத்தேன். நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இவ்வளோதான். எலுமிச்சம்பழம் கூட மற்ற நேரங்களில் சில மீன்களுக்கு போடுவேன், ஆனால் இந்த மீன்களுக்கு நான் அதை கூட யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு பார்ப்போம். ஏன்னா மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போட்டு பார்த்தேன். ஆனால் ஆக்சுவலி நான் எப்போவும் நிறைய ஸ்பைசஸ் போடுவேன். அதை விட என் பையனுக்கு வந்து நான் சிம்பிளாக செஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால். இப்போ பார்த்துடலாம் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு அப்படின்ட்டு. இந்த சிவப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வயல்லே விளைஞ்சிது. நான் இந்த வருஷம் தான் அதை விளைவிச்சேன். அடுத்ததாக 3 பாறை மீன் துண்டுகள், அதோட தலை, கொஞ்சம் துண்டுகள்லாம் போட்டு குழம்பு வச்சேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நம்ம கிராமத்தில் செய்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப